ஒரு புதிய திருக்குறளை விஜயவள்ளுவர் கண்டுபிடிச்சிருக்காரு. திருவள்ளுவர் கண்டுபிடிச்சு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனதை பார்த்துருக்கோம். இந்த தடவை விஜயவள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதியிருக்காரு, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் ஒரு குறள் எழுதியிருக்கேனே. அப்படியா? சொல்லுங்க. 1332வது குறளாக, ஆற்றலில் ஆற்றல், வடைக்கு மாவாட்டல், அவ்வாட்டல் தீய சக்தியால் ஆட்டப்படும். அதுக்கு பின்னாடி எடுத்து வடை சுட்டு கொடுக்கப்படும். இது வரைக்கும் அவங்க சுட்ட வடை எக்கச்சக்கமாக இருக்குது சார், எல்லாம் புழுத்து போய் கிடக்கு. அதெல்லாம் பார்சல் பண்ணி இந்த வாட்டி எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, வரப்போ ஒவ்வொரு வாயில ஊட்டி விடலான்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து புதுசாக விஜய குரல்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் அது தாவேக்கா குரல்கள்னு ஒன்று ஒன்றா வரும் சார், நிச்சயமாக வரும். புதுசாக ஏதாவது ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் பழசை இங்கேருந்து வெட்டுறதானே நமக்கு லாஜிக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதே போல தான். இவங்க இங்கேருந்து விரட்டணும் முடிவு பண்ணும் பொழுது இவர்களுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அது பேசுறதுக்கு ஒரு விவஸ்தை வேணும். அந்த விவஸ்தையெல்லாம் விஜய்க்கு கிடையாது. வந்து அவருடைய வருமானத்தை அவர் வந்து அவரால் சொல்ல முடியுமா? கருப்புல எவ்வளோ வாங்குறாரு, வெள்ளையில எவ்வளோ வாங்குறாரு அப்படின்றதெல்லாம் அவரால் சொல்ல முடியுமா? பொதுவெளியில வைக்க முடியுமா? இதனால அவர்களாம் வந்து பேசுறதெல்லாம் வந்து அருகதையே கிடையாதுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாரு? ஜெயக்குமார் ராயபுரம். மண்டையில முடிதா இல்லை நினைச்சேன். அதுவும் இல்ல, ஏன் எங்க தலைவரை குறித்து எங்க தளபதியை குறித்து பேசி உனக்கு அருகதை இருக்கா? பொது வாழ்க்கையில முதல்ல உனக்கு ஒழுக்கம் இருக்கா? இல்லை இல்லை, அரசியல்ல ஏதோ முக்கியமான ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க நம்பி கூப்பிட்டு வந்து விட்டதுக்கு நான் வேலை பார்த்து விட்டுட்டு சாமி என்ன பண்ணீங்க என்ன பண்ணலன்னு கேளுங்க. அதேதான், பருப்பு விற்கிறதுக்கு வடநாட்டு புள்ள ஒண்ணு பரிசு எழுதி போறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் கேட்டுச்சு. ஆளு மண்டை பார்க்க ஒரு விதமா இருக்கவே என்ன சாமியார்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதேதான், கூப்பிட்டு போய் வேற வேலையை பார்த்து விட்டுக்கின்ற மாதிரி வேலை கேட்டு வந்த பிள்ளைகிட்ட வேலை பார்த்த ஒரு ஆளு. எங்க தலைவராது ஸ்டேஜில் தான் டான்ஸ் ஆடினாரு. நீ எங்க ஆடின? பெட்ரூம்ல ஆடி இருக்க. இந்த நடனம் ஆடாத தலைவர்கள் யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் ஆடி இருக்கிறாரு. உதயநிதி கேட்கவே வேணாம், தலைவர் லிஸ்ட்ல இல்லை இருந்தாலும் சொல்றேன் சரிதா. உதயநிதி ஆடி இருக்காரு. நம்ம நைனா நாகேந்திரன் சமீபமா ஆடினாரு. எஸ்பி வேலுமணி ஆடி இருக்காரு. எடப்பாடி ஆடி இருக்காரு. அண்ணாமலை கேட்குறேன் நான். அண்ணாமலை எல்லாம் வேன்லி ஆடினார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, கலா மாஸ்டர் கூட. புரியுதுங்களா சார்? நீங்க பிரச்சாரம் நைனா நாகேந்திரன் தான் சொன்னார், கலாச்சாரம் வந்து கலாச்சாரமே தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை யார் சொல்றா பாருங்க. பிஜேபியில இருந்துக்கிட்டு நீ கலாச்சாரத்தை பத்தி பேசலாமா? இந்த வீடியோ கலாச்சாரம் ஆரம்பிச்சு வச்சது யாரு சார்? போதை கலாச்சாரம் இல்லாம இருக்கு சொல்லு பார்ப்போம். இந்த இன்னைக்கு மாட்டிருக்காங்க இல்ல, எங்க ஸ்கூல்ல? சென்னையிலயா? சென்னையில ஸ்கூல் பையன். ஆமா, அந்த வியாசர்பாடியில ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு வரும்பொழுது கஞ்சா கூட வந்திருக்கான். +1 நினைக்கிறேன். தலைமை ஆசிரியர் வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸை சோதனை பண்ணுற மாதிரி சோதனை பண்ணால் அவன் பாக்கெட்டில் கஞ்சா போட்டுறாங்க. அவ்வளோ தைரியம் வந்துருச்சா தலைமை ஆசிரியர்களுக்குலாம்? அப்படி அடுத்த தலைமை ஆசிரியருக்கு வெட்டு விழுந்தாலும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே கஞ்சாவே இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் இருக்காருல மாசு, நீ வந்து இங்கே அதை பேசு. அதுக்கப்புறம் யார் சார்? அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை. படித்து சொன்ன கேட்டீங்களாடா? இப்போ பேசு, இப்போ வீடியோ போடு. படித்து சொன்ன கஞ்சா அடிக்காதீங்கடான்ட்டு. நாங்கள் படித்து சொன்னமே கஞ்சா விற்காதுன்னு சொன்னமே கேட்டியான்னு அவங்க கேட்பான் பதிலுக்கு. கேட்டீங்களா? முதலமைச்சர் கொஞ்ச நாள் துணை முதலமைச்சரை காரணம் இங்கே. அது ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. எங்க ரிச் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், வெல்கம் டு ரிச். நன்றி. மீண்டும் ஒரு நன்றி. நேற்றைய தினம் நடந்த அந்த 3வது ஆண்டு தொடக்க விழா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் வழக்கம் போல விஜய் அவர்களுடைய பேச்சு தான். அப்படின்னும் போது ஒரு புதிய திருக்குறளை விஜயவள்ளுவர் கண்டுபிடிச்சிருக்காரு. திருவள்ளுவர் கண்டுபிடிச்சு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனதை பார்த்துருக்கோம். இந்த தடவை விஜயவள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதியிருக்காரு. திருக்குறள்ல இருந்து ஆரம்பிங்க, நீங்களே சொல்லுங்க. விஜய குறள் அப்படிதான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்கு. அதாவது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் வந்து 1330. இப்போ 1331வது ஒரு திருக்குறளா வந்து அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி 1331வது குறளை வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு. அது பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி இப்போ மற்ற கட்சியினரும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறள்கள்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு குறள் இருக்குன்னு. அப்படியா? சொல்லுங்க.
1332வது குறளாக ஆட்டலில் ஆட்டல் வடைக்கு மாவாட்டல் அவ்வாட்டல் தீய சக்தியால் ஆட்டப்படும். அதுக்கு பின்னாடி எடுத்து வடை சுட்டு கொடுக்கப்படும். இது வரைக்கும் அவங்க சுட்ட வடை எக்கச்சக்கமாக இருக்குது சார். எல்லாம் புளுத்து போய் கிடக்கு. அதெல்லாம் பார்சல் பண்ணி இந்த வாட்டி எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, வரப்போ ஒவ்வொரு வாயில ஊட்டி விடலான்னு இருக்கிறோம் நாங்கள். தாவேக்கா நீ தின்னே ஆகணும், சாவடி வாங்குவேன். இந்த வடை தானே எங்களுக்கு கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லி கொடுத்து எங்களை நம்பி போட்டு ஓட்டு போட்டு வாங்கினேல, எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினேல. இந்த முறை யார் வந்தாலும் அந்த புளுத்து போன வடையை அப்படியே வச்சுருக்கோம் சரிங்களா. புதுசாக அவங்களே ஒரு சாம்பாருக்கு ஒரு பிரபலம் படுத்துனாங்கல்ல, அதை கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த சாம்பார் அந்த வடையில் ஊற்றி இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறது கன்ஃபார்ம் சார். இதுதான் வந்து புதுசாக விஜய குரல்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் அது தாவேக்கா குரல்கள்னு ஒன்று ஒன்றா வரும் சார், நிச்சயமாக வரும். புதுசாக ஏதாவது ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம். சார் பழசை இங்கேருந்து வெட்டுறதானே நமக்கு லாஜிக்கு. பழைய என கழிதலும் புது என புகுதலும் அதே போல தான். இவங்க இங்கேருந்து விரட்டணும் முடிவு பண்ணும் பொழுது இவர்களுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. நீட்டை ஒழிப்போம் அதை ஒழிப்போன்ட்டு நீட்டை ஒழிக்கிறதுக்கு ரகசியம் இப்போ சொல்லிட்டாராம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? யார்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்னன்னு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு ஒழிஞ்சிடும், அதான் ரகசியம்னு இப்போ சொல்லியிருக்காப்புல முந்தானத்து. இது ஊரே தெரிஞ்ச விஷயம் இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு சொன்னார் இல்லையா முதலமைச்சர், அப்படி அதுக்கு அன்பில் மிக சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. நல்ல கனவு, நல்ல கனவு. ஏன்னா காங்கிரஸ் நல்ல கனவு, காங்கிரஸ் கட்சி அழிச்சதே அவங்க தான், கரெக்டுங்களா? அது ஒன்று கனவுன்னு ஒன்று தான் எங்கள் தளபதி சொன்னதுனே வருது. என்ன தூங்கிட்டு இருப்பார் ஒருத்தர், ரொம்ப அசந்து போய் ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் சட்டையை கழிச்சிட்டு ஒருத்தர் சுற்றினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல, விடிஞ்சா என்ன 7 இழுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரி புலம்புனாரு. ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, தூங்கும் பொழுது எழுப்பி கேட்டீங்கன்னா அங்கிள் எந்த தொகுதிக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா விசில் சின்னத்துக்குன்னு சொல்லிடுவாரு அப்படின்ட்டு. அது கவனிச்சிங்களா? பார்த்தேன். அது உண்மையாலுமே என்னைக்காவது யாராவது கேட்கும் போது உலக பறையினத்தில் சம்பவம் லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கொஞ்சம் விசாரிக்கணும் சார். ஏன்னா தான் சிஎம்ன்றதே தெரியாமல் பேசினார்ல சட்டமன்றத்தில். என்னென்ன ஆளுங்கட்சியான அதிமுகன்னு பேசினாரு, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஒரு வார்த்தை சார் பிரயோகம் என்ன வேணும், ஜெயக்கடாவா எடுத்துக்கங்க, திருக்குறள் எடுத்துங்க, பெரியார் பலாத்காரம் போடுறது கலந்து கொண்டாரு நீங்க உருட்டுனீங்க ஸ்டாலின் அவர்கள், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா தான் சிஎம்ன்றதே மறந்து ஆளுகின்ற அதிமுக அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினவர் தான் அவருன்னும் பொழுது அப்ப ஏன் இது செஞ்சிருக்காது? நடந்திருக்கும் கண்டிப்பா. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத விட விசில்ன்றதை விட விஜய்க்கு ஓட்டு போடுறத மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சிருந்து இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்கும் போது விஜய் அப்படின்னு அவரும் பதிவு பண்ணாரு, உதயநிதியும் பதிவு பண்ணாரு. இப்போ அனுப்பிச்சு பனையூருக்கு எதுக்கு? அங்கே ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் தெரியுமா, விஜய் அவர்கள் ரொம்ப பிடிச்சாக்கா பனையூர் போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசினான் தெரியுமா, ஒரு பைத்தியக்காரன். இப்போ அதிகமாக விஜய் பிடிக்கும்னு சொன்னதில்ல முதல் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாலினும் உதயநிதி தான். இப்போ அனுப்பிச்சு பனையூருக்குன்றேன். பனையூருக்கு வச்சு அவர் என்ன பண்ணுவார் சார்? அங்கே ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது சார். நீங்கள் இங்கே முதலமைச்சராக சரியான ஒர்க் பார்க்குறீங்களா இல்லையான்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டால் இல்லைன்னு பெரும்பாலும் குற்றச்சாட்டு வருது. துணை முதலமைச்சராக அந்த வேலையை பார்க்குறீங்களா இல்லைன்னு பெரும்பாலும் குற்றச்சாட்டு வருது. நாங்கள் வேலை கொடுத்துறோம் பனையூரில் சார், எப்படியும் ஆட்சி நாங்கள் தான் அமைக்க போகிறோம், புரியுதுங்களா? அதில் ஏதாவது ஒரு பலாக்கா இலாக்காவில் உட்கார வச்சு வேலை கொடுப்போமே. இல்லை, இந்த பேச்சு விஜய் அவர்களுடைய இந்த பேச்சில் முதன்மையானது இந்த திருக்குறள் பற்றி சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக தலைமையிலான அணி அப்படின்ட்டாரு. திமுக கூட்டணி ஒன்று இருக்கு, நம்ம ஒரு அணி இருக்கோம், நம்ம 2 பேருக்கும் போட்டி. மூன்றாவதாக இருக்கிறது தான் பாஜக தலைமையிலான ஒரு அணி அப்படின்றது. அதிமுகன்ற பேரே சொல்லாததுன்றத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதிமுகவுக்கும் இப்போ உங்கள் கட்சிக்கும் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், அந்த 25ஆம் தேதி ஒரு ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கப்புறம் அதிமுகவினர் என்னெல்லாம் போஸ்ட் போட்டாங்கன்றது தெரியும், வீடியோக்கள்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க. யார்? புனிதவான்களா? அதிமுகவினர். அதான் அந்த புனிதவான்கள். ஏன் புனிதவான்கள் என்ன திடீர்னு? சரி கேட்குறேன். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அது ஏன் அப்படி பாஜகவின் கூட்டணி அப்படின்னு ஏன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு? என்ன விஷயம் அது? என்ன விஷயம்? அதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? உண்மையில் நல்லா யதார்த்தமான உண்மையை பாருங்கள் சார். அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பது யாரை பிரதானமாக முன்னிலை வச்சு செயல்படணும்னு ஒரு விஷயம் இருக்குது. எடப்பாடி அவர்களை பிரதானமாக வச்சு செயல்படக்கூடிய அந்த நடைமுறை இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு இருக்குதான்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க பிஜேபி என்ன சொல்லுதோ அதன்படி தான் போகிறாங்க. இவர் என்னன்னாலும் என்ன சொன்னார்? டிடிவியை சேர்த்துக்க மாட்டேன் சொன்னாரா? அதுக்கு டிடிவி என்ன சொன்னார்? நான் தூக்கு மாட்டி செத்துடலாமா? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம்னு சொன்னேன். அப்போது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம்ன்றது இல்லை, தற்கொலையே பண்ணிக்கலான்ற மாதிரி வார்த்தையை சொன்ன நபர் இன்னைக்கு இவங்களை சேர்த்து வச்சது யாரு? பிஜேபி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆளாக உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்புமணிலேருந்து இவங்க எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது அப்போ யாருடைய அணியாக இருக்குது? ஆப்வியஸ்லி அது பிஜேபியோட அணியாக தான் இருக்குன்ற போது இது என்ன ஒரு சந்தேகம்? இதுக்கு யாரும் தேவையில்லாமல் கொதிக்கிறாங்களா என்ன? ஆமாம். யார்? அந்த கட்சியினுடைய மூத்த
முன்னாள் அமைச்சர் முக்கிய நிர்வாகி திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்க முக்குனாரு? முக்கினார் இல்ல சார், முக்கிய நிர்வாகி சார். முக்கிய செய்திகள்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி முக்கிய நிர்வாகி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் வந்து அது பேசுறதுக்கு ஒரு விவஸ்தை வேணும், அந்த விவஸ்தையெல்லாம் விஜய்க்கு கிடையாது. வந்து அவருடைய வருமானத்தை அவர் வந்து அவரால் சொல்ல முடியுமா, கருப்புல எவ்வளவு வாங்குறாரு, வெள்ளையில எவ்வளவு வாங்குறாரு அப்படின்றதெல்லாம் அவரால் சொல்ல முடியுமா, பொதுவெளியில வைக்க முடியுமா? அதனால அவர்களாம் வந்து பேசுறதெல்லாம் வந்து அருகதையே கிடையாதுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. சொன்னது யாரு? ஜெயக்குமார் அவர்கள். ராயபுரம். மண்டையில முடிதா இல்லை நினைச்சேன். அதுவும் இல்ல, ஏன் இந்தியாவில் டாக்ஸ் கட்டினதுல 2வது இடத்துல இருக்கிறாரு. நீ காட்டு பார்ப்போம், ஜெயக்குமார் காட்ட சொல்லுங்க. காட்டுவாரா? 2வது காட்டுவார். எதை காட்டுவார்னு சொல்லிட்டா சார், யாராவது கேட்டா டாக்ஸ் கட்டிக்கிறேன்னு காட்டுவாரு. அவர் எதை காட்டினான்னு சொல்லட்டுமா? அவர் படம் காட்டினாரு தெரியுமா? வேலைக்குன்னு ஒரு புள்ள வந்துச்சு, வேலை வாங்கி தர சொல்லி அவர் பிள்ளைய கொடுத்துட்டான்னு ஒரு சர்ச்சை வச்சு ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு ஆடியோ ஒரு விவகாரம்லாம் போயிட்டு இருந்துச்சு. வந்துச்சு இல்ல, பொதுவெளியில வராத நம்ம பேசல. வேலை கேட்டு வந்த பிள்ளைக்கு பிள்ளைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சா இல்லையா? அவங்க அம்மா கூட கதறினாங்களா இல்லையா? அந்த ஆடியோ வந்துச்சு. ஐயா, உன்னை நம்பி நான் வேலைக்குன்னு கூப்பிட்டு கொண்டு வந்து விட்டா இந்த வேலையை பார்த்து விட்டேன்னு. நீங்கள் பேசலாமா எங்கள் தலைவரை கொடுத்து? எங்கள் தலைவரை கொடுத்து, எங்கள் தளபதியை கொடுத்து பேசுறது உனக்கு அருகதை இருக்கா? பொது வாழ்க்கையில் முதல்ல உனக்கு ஒழுக்கம் இருக்கா? இல்லை இல்லை, அரசியலில் ஏதோ முக்கியமான ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்க நம்பி கூப்பிட்டு வந்து விட்டதுக்கு நான் வேலை பார்த்து விட்டுட்டு சாமி என்ன பண்ணீங்க என்ன பண்ணலன்னு கேளுங்க. அதேதான், பருப்பு விற்கிறதுக்கு உட்காந்து வடநாட்டு புள்ள ஒன்று பரிசு எழுத போறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் கேட்டுச்சு. இவன் ஆளு மண்ணை பார்க்க ஒரு விதமா இருக்கவே இவனை சாமியார்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதேதான், கூப்பிட்டு போய் வேற வேலையை பார்த்து விட்டுருக்குன்ற மாதிரி வேலை கேட்டு வந்த பிள்ளைகிட்ட வேலை பார்த்த ஒரு ஆளு, நீ எல்லாம் எங்க தலைவரை பத்தி பேசாதீங்க, ஏன்னா நீங்க ரொம்ப டெப்தா போனீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அதிமுக ஏகப்பட்ட அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இல்ல, அவர் இன்னொரு வார்னிங்கும் கொடுத்தாரு. அவர் அந்த பிரஸ் மீட்ல சொன்னதுதான் இது. அதுக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது விஜய் அதிமுகவை தொட்டால் கெட்டு போவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து அடி பயங்கரமா விழும், எங்களை வந்து தொட்டா. அதே ஜெயக்குமார் அவர். கெட்டு போனது நீ தானே? கெட்டு போனதா இல்ல கெட்டு போனதுதான். வேலைக்கு ஒரு புள்ள வந்தா என்னென்ன வேலையை பார்த்து விட்டுட்டு எந்த வயசுல பாருங்க, எந்த வயசுல வேணாம். நான் என்ன சொல்றேன், இந்த நுனிச்சேர்ல இருந்து காருக்கு 4 இருக்குமே, அதுல இருந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதிமுக டீசெண்டாக நீங்கள் போனீங்கன்னாக்கா ஓகே. தலைவர் டான்ஸ் ஆனதை கொடுத்து திமுக அதிமுக எல்லா போயிலும் பிஜேபியிலேருந்து அவருமே சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் அவருமே என்ன சொன்னாருன்னா, ஒரு இது சம்பவம் நடந்திருக்கு கரூரில், இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு 41 பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க. அதை குறித்துன ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அந்த மேடையில் வந்து அவர் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. எங்கள் தலைவராது ஸ்டேஜில் தான் டான்ஸ் ஆடினாரு. நீ எங்கே ஆடின? பெட்ரூமில் ஆடி இருக்க அண்ணியா இல்லையா? வேலைக்கு வந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் என்னென்ன வேலையை பார்த்த, புள்ள கொடுத்தேன்னு சொல்லி அவங்க அம்மா கதறினதுலேருந்து எல்லா செய்திகள் அடிப்படையில் சொல்கிறோம். நம்மளாம் அதை அளந்து கொள்ள கரெக்டு தானே சார்? செய்தி வந்துச்சுல, அவங்க அம்மா கதறினதுலேருந்து எல்லாம் வந்துச்சுல. நீலாம் வந்து எங்கள் தலைவர் கொடுத்து பேசுறதுக்கு அருகதை கிடையாது. 2வது, இந்த நடனம் ஆடாத தலைவர்கள் யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் ஆடி இருக்கிறாரு. உதயநிதி கேட்கவே வேணாம், தலைவர் லிஸ்ட்டில் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் சரிதா. உதயநிதி ஆடி இருக்காரு. நம்ம நயனா நாகேந்திரன் சமீபமாக ஆடினாரு. எஸ்பி வேலுமணி ஆடி இருக்காரு. எடப்பாடி ஆடி இருக்காரு. அண்ணாமலை இல்லை, இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த ஒரு அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்கள்ல கூட சார் அவங்களுடைய இடங்கள்ல அந்த வழிபாட்டு அவங்களோட இது இருக்கும் இல்லையா, மதம் சார்ந்த இல்ல சமூகம் சார்ந்தே கிடையாது, சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமும் ஆடுறாங்க. சமூகம் சார்ந்தும் கிடையாது. பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆடுறதெல்லாம் என்ன சமூக சார்ந்து ஆடுறதா கேட்குறேன் நான். அண்ணாமலை எல்லாம் வேன்லி ஆடினார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, கலா மாஸ்டர் கூட. புரியுதுங்களா சார்? நீங்க பிரச்சாரம் நயனா நாகேந்திரன் தான் சொன்னார், கலாச்சாரம் வந்து கலாச்சாரமே தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் யாரு சொல்றா பாருங்க. பிஜேபியில இருந்துகிட்டு நீ கலாச்சாரத்தை பத்தி பேசலாமா? இந்த வீடியோ கலாச்சாரம் ஆரம்பிச்சு வச்சது யாரு சார்? நான் பேசுனாக்கா ரொம்ப நாரி போயிடும் பிஜேபி. ஏன்னா உங்கள்ட்ட தான் உட்காந்து கலாச்சார காவலர்கள்லாம் மணி ஆட்டினது, பூஜை செய்தது எல்லாமே இருந்தது, கரெக்டுங்களா? அதனால் நான் டீசெண்டாக நீங்கள் அதோடு நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறாது. ஏன்னா பிஜேபிக்காரன் என்னென்ன பண்ணேன், ஏன்னா வேலையை பார்த்தா எல்லாமே நமக்கு தெரியும். அதிமுகவில் பல நபர்கள் என்ன வேலை செஞ்சுருக்குன்னு தெரியும். திமுக சொல்லவே வேணாம். ஸோ எங்களுடைய நிகழ்ச்சி அது 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி, கரெக்டுங்களா? இது ஏதோ அரசியல் பொது குற்ற உணர்ச்சின்னு சொல்ல வர இடத்துல உங்களுக்கு அது
41 பேர் உயிர் இழந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சியில அவர் வந்து டான்ஸ் ஆடுறாருன்றத எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது அப்படிதான் பார்க்கணுமா? குற்ற உணர்ச்சியே இல்லாம அப்படி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தமிழ் மரபுப்படி தமிழ் கலாச்சாரத்தை போற்ற வகையில தான் பாட்டுங்க பாடினது. முருகர் கடவுளை குறித்து பாடினது, அதுல பங்கு பெறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வழக்கு வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு? முருகர் பாட்டு பாடினதுக்கு. முருகர் பாட்டு அது எப்படி நீ அங்க போய் ஒரு ஹீரோவை ஒரு கட்சிக்கு சார்பா அந்த பாட்டை பாடுவேன்னு ஒரு வழக்கு தயாராகிட்டு இருக்கு சார். இங்கிட்ட ஒரு 11 கட்சி சார், இங்கிட்ட ஒரு 13 கட்சி இருக்காங்க சார். 25 பேர் மொத்தமாக சேர்ந்து எதிர்க்கிறாங்க. புரியுங்களா? நீ 25 கட்சி எதிர்த்தாலும் நாங்கள் ஒரு மாணவ கூட மதிக்கலை. நாங்கள் மக்களை மட்டும் தான் மதிக்கிறோம். கரெக்டாக? உங்களை நாங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை. நாங்கள் மக்களை மதித்து மக்களோட இருக்கிறோம், மக்கள் எங்களோட இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? மடைமாற்றுவதற்காக 1000 வழக்கை நீ தயார் பண்ணிக்கோ. 10 காசுக்கு பிரயோஜனப்படாது சார். இவங்க எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி தான். 2 கட்சியும் முதுகெலும்பு இருந்துச்சுன்னா சரி, 2 கட்சியில் 3 கட்சியாக கூட வச்சுக்க, 4 கட்சியாக கூட வச்சுக்க, மொத்தம் 25 பேர் இருக்கிறீங்க. 2 கூட்டணி தானே. ஊழல் இல்லாத ஆட்சி செஞ்சுருக்கோம் சொல்கிறா தைரியமாக நம்மள. நாங்கள் ஊழல் பண்ணல, கொள்ளடிக்கலை, கொலை பண்ணலை. இந்த ஆட்சியில் வந்து கனிம வளம் திருடல, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம். எங்கள் கட்சிக்காரனே வந்து பூஜை பண்ணிட்டு வீடியோலாம் எடுக்கலை, நாங்கள் எல்லாம் போடலை. சொல்லு பார்ப்போம். முறைமாமன் படம் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நாளை பின்ன உங்கள்கிட்ட வந்து நல்லது செய்யல, என்ன பேச்சு பேசுகிறேன் நீ? நாளைக்கு நாங்கள் போய் நல்லது செஞ்சுட்டா முன்னாடி என் வீட்டு முன்னாடி வந்து தர்ணா பண்ண மாட்டான். அதாவது ஒரு ரூபாயிலும் இதை சொல்றதுக்கு துப்பு இல்லை. ஓப்பன் சேலஞ்சு. டே, நீங்க திருடல, ஊழல் பண்ணல, யோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க, யோக்கியமான ஒரு ஆட்சி செஞ்சீங்க, சொல்லுங்க பாப்பேன். வராது. இதை சொல்றதுக்கு துப்பு இல்லாம கேடு கட்டத்தனமா வந்துட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆட்சியில எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பேசுங்கடா. முதுகெலும்பு இருக்கிற ஆம்பளை எவனாது, அதை பேசுங்க. அதை பேசி அதை விமர்சனம் பண்ணிட்டு வா. என் மக்கள் போராடாம இருக்கான், என் மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லாம இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, போதை கலாச்சாரம் இல்லாம இருக்கு, சொல்லு பாப்போம். இந்த இன்னைக்கு மாட்டிருக்காங்க இல்ல? எங்க? ஸ்கூல்ல. சென்னையிலயா? சென்னையில ஸ்கூல் பையன். ஆமா, அந்த வியாசர்பாடியில ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு வரும்பொழுது கஞ்சாவோட வந்திருக்கான். +1 நினைக்கிறேன். தலைமை ஆசிரியர் வழக்கமா ஸ்டூடெண்ட்ஸை சோதனை பண்ற மாதிரி சோதனை பண்ணா அவன் பாக்கெட்ல கஞ்சா போட்டலா இருக்கு. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா தலைமை ஆசிரியர்களுக்குலாம்? அப்படி அடுத்த தலைமை ஆசிரியருக்கு வெட்டு விழுந்தாலும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், இப்போ நீங்க சமீபத்துல கூட பாத்துருப்பீங்க, ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போனா இதோ சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். இப்ப கஞ்சா விற்கிற கும்பல் டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வெட்டுது. புரியுதுங்களா? காவல்துறை கரங்கள் இங்கே கட்டப்பட்டு உள்ளது. சென்னை வியாசர்பாடியில் 11ஆவது படிக்கக்கூடிய மாணவன் கையில் கஞ்சா போட்டலாம் ஸ்கூலுக்கு வரும்பொழுது. ஸ்கூலுக்குள்ளே வச்சே பிடிச்சிருக்காரு தலைமை ஆசிரியர். இங்கே கஞ்சாவே இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் இருக்காருல்ல மாசு, நீ வந்து இங்கே அதை பேசு. அதுக்கப்புறம் யார் சார்? அன்பில் மகேஷ், பள்ளி கல்வித்துறை. படித்து சொன்னேன் கேட்டீங்களாடா? இப்போ பேசு, இப்போ வீடியோ போடு. படித்து சொன்ன கஞ்சா அடிக்காதீங்கடான்ட்டு. நாங்கள் படித்து சொன்னமே கஞ்சா விற்காதுன்னு சொன்னமே கேட்டியான்னு அவங்க கேட்பான் பதிலுக்கு. கரெக்டுங்களா? முதலமைச்சர் கொஞ்ச நாள் துணை முதலமைச்சரை காணாம எங்க? அது ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. எங்க தெரியல. எடுபட்ட பேருக்கு பூரா பேர்ல எங்க தலைவர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் எங்க இருக்காரு? என்னுடைய இதுபடி நான் அவர் அதிகமா எங்க பாக்குறேன்னா, இல்ல துபாயா இருங்க சார், அபிதாபியா, இந்த கட்சியில யாராவது சேர வருவாங்கல்ல, அதிமுகல இருந்து இந்த ஓபிஎஸ் இருந்து யாராவது சேர வந்தாங்கன்னா அப்ப வந்து அந்த போட்டோல அவரும் இருப்பாரு. மற்ற இடங்கள்ல இப்ப கூட ஏதோ சமீபத்துல 1-2 நிகழ்ச்சியில அந்த என்டிடிவில கூட வந்து பேசினாரு. இந்த பால் குடிக்கிற குழந்தை ஒண்ணு போச்சு, அதுக்கு மட்டும் தான் போட்டோல அவரை பார்த்தேன். கரெக்ட். இல்ல 10 ரூபா பாலாஜியோட சார் இந்த என்டிடிவி ப்ரோக்ராம்ல கூட பேசினாரு. அந்த என்டிடிவில கேவலப்பட்ட மாதிரி அவங்க திமுக உச்சபட்சமா யார்ட்டுமே கேவலப்படல. பெரிய பொருட்செலவு, பெரிய ஆடம்பரமா வந்து திமுக விளம்பரம் பண்ணா எங்க தலைவரோடைய ஒரே ஒரு போட்டோ ஒட்டுமொத்த பேருக்கு ஆப்படிச்சு விட்ட மாதிரி அடிச்சு போச்சு சார். கரெக்டுங்களா? இவனுங்க கொஞ்சமும் கூச்சப்படவே மாட்டாங்க சார். இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாணவ பிள்ளைகளை பாதிக்குதுன்றதை நம்ம ஒவ்வொரு இதுலையும் பேசியிருக்கிறோம். நான் பொது மேடைகளில் பேசும்போது நான் வலியுறுத்தி பேசுகிறேன். என்னன்னாக்கா, தெருவில் பிள்ளைய காணானா, குழந்தைய சின்ன பிள்ளைங்களை காணா, 4 வயசு 5 வயசு பிள்ளைய காணானா கூட தாய்மார் பதறது, கடத்திட்டு போயிடுவான், கொன்றுவான், உருப்படுத்துருவான்லாம் கிடையாது. அது கிட்னி எடுக்கிற ஒரு முறைகேடு இங்கே நடந்துகிட்டு இருக்காது வேறு. ஆனால் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருவான்ட்டு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைகள்கிட்ட தினம் பெற்றோர் பயப்படுறது, அங்கே போய் போதை கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்கிட்டு வந்துடுவான். ஸ்கூலில் போய் படிக்கிறது தான் கற்றுக்கிட்டு வரணும். ஆனால் ஸ்கூலுக்கு போனால் இந்த போதை கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்கிட்டு வந்துடுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பாலியல் அத்துமீறல் நிறைய நடக்குது. இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்களோன்னு பயந்தாங்க. ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே குடிக்கிற காணொலி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சாட்சி 11ஆவது மாணவன் கஞ்சா கொண்டு வரான். அப்போ ஸ்கூலில் அந்த கஞ்சாவை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்கொண்டு அவங்களுக்குள்ள அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பொழுது, இன்றைக்கி பேசு திமுககாரன், இதை குறித்து அதிமுககாரன், பிஜேபிக்காரன், இந்த வாடகை வாங்க மாதிரி 2 பேர் இருப்பாங்க பாருங்கள், வல்னு கொலைச்சிட்டே இருப்பாங்க. அவங்களாம் இன்றைக்கி பேச சொல்லுங்கள். நாங்கள் வந்து இதுக்கு நேஷனல்
சேனலுக்கு போயிருக்கோம் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு. யாரு? திமுக இருந்து. நான் வாடகை வாங்கின வேற வச்சுருந்தே சொன்னேன். சரி விடுங்க. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.